ஸோ இது வரைக்கும் கிராஃபிக் டிசைனிங்ல ஏஐ டூல் யாருமே கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். அனலைஸ் ஆகுது மாறிச்சு பாத்தீங்களா? எப்படி இந்த ஏஐ வந்து நமக்கு கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு. சீரியஸ்லி பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. கேன்வாலே டிசைன் பண்றதுக்கு மட்டும் தான் நினைச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலா கேன்வாலையும் ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேன்வா பத்தி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேன்வா பாத்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைன் பண்றதுக்கு சிம்பிளான ஒரு வெப்சைட் பிளாட்ஃபார்ம். இதுல போட்டோஷாப்ல காம்ப்ளெக்ஸா ஒரு டிசைன் பண்றதை விட இந்த கேன்வால சிம்பிளா டிராக் அண்ட் டிராப் பண்ணியே வந்து ஈஸியா வந்து நம்மளால டிசைன் பண்ண முடியும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. இது முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க, நான் தான் கொஞ்சம் லேட்டு. சோ அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஏஐ பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த ஏஐ பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கு, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே சிம்பிளா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். சோ இந்த கேன்வால ஏஐ வந்து எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம். சோ சிம்பிளா உங்களோட பிரவுசர்ல போயிட்டு கேன்வா சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சோ இது யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். சோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். இல்ல உங்கள்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை வச்சுமே லாகின் பண்ணிக்கலாம். சோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் சிம்பிளா லாகின் பண்ணிக்கிறேன். சோ இப்படிதான் வந்து ஹோம் பேஜ் இருக்கும். இதுல வந்து நம்மளோட கிராஃபிக் டிசைன் வந்து பண்ணலாம். சோ மீன்வெல் கோயம்புத்தூர்ல ஒரு வைப் கோடிங் சமிட் ஒன்று நடக்குது. இதை யார் நடத்துறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா நடத்துறாங்க. என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஏஐ பத்தி ஒரு வைப் கோடிங் சமிட். சோ இதுல நிறைய டூல்ஸ் பத்தி கவர் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்சர், ரெப்லைட் ஏஐ, வின்சர்ப் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் மட்டும் பில்ட் பண்ணலாம அந்த அப்ளிகேஷனுக்கு பேக் அண்ட் எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாம்னு கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறாங்க. அண்ட் இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டெக் என்டர்பிரினர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஈவென்ட் எங்க நடக்குது அப்படின்னா டாக்டர் ஜிஆர் தாமோதரன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அவினாசில வந்து நடக்குது. சோ ஜூன் 14 அன்னைக்கு நடக்குது. சோ இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேன்வா பத்தி தெரியும்னா ஓகே, தெரியாதவங்களுக்கு சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா இதுல மோஸ்ட் ஆஃப் த கிராஃபிக் டிசைன் வந்து இதுல ஈஸியா பண்ணலாம். சோ இது என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணியே இதுல வந்து ஒரு டிசைன் பண்ண முடியும். சோ இதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் லேட்டரா பாத்தீங்க அப்படின்னா இவங்க கூகுள் ஷீட் மாதிரி இங்க ஒரு ஷீட் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. கூகுள் டாக்ஸ் மாதிரி இங்கே டாக் கொண்டு வந்திருக்காங்க. ஒயிட் போர்டு கொண்டு வந்திருக்காங்க. பிரசன்டேஷன் வந்து இதை விட வேற பயங்கரமா எந்த டூலுமே பண்ணாத நினைக்கிறேன். சூப்பரா இதை வந்து பிரசன்டேஷன் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சோசியல் மீடியாக்கான போஸ்ட், இமேஜ், கிராஃபிக் டிசைன் எல்லாமே வந்து இது சிம்பிளா பண்ணிக்கலாம். சோ நார்மலா போட்டோ எடிட்மே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான விஷயம் வீடியோவுமே வந்து இந்த கேன்வால நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் அது போக ஒரு மார்க்அப்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு டிஷர்ட்ல வந்து உங்களோட லோகோ பிரிண்ட் பண்றது, மக்ல பிரிண்ட் பண்றது, அந்த மாதிரி மார்க்அப் டிசைன் எல்லாமே வந்து இந்த கேன்வால ஈஸியா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஹோம் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல சில ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம பண்ண ரீசன்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இப்ப சிம்பிளா ஒரு டெமோ ஒன்று காமிக்கிறேன். என்ன பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது இப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், லிங்க்டினா இருக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்டோட டைமென்ஷன் எல்லாமே இங்க இருக்கும். சோ இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதையுமே வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிளா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். சோ அது என்ன பண்றேன் அப்படின்னா நான் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் ஒரு நியூ பேஜ் ஓபன் பண்ணி அதுல ஒரு எம்டி டிசைன் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். சோ இதுல லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சிம்பிளா யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுல இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கேன்வா ப்ரோ வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஒரு போஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் நமக்கு டவுன்லோட் பண்றப்ப இல்ல ஷேர் பண்றப்ப நமக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்ட் இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம ஃப்ரீயாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். சோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு அப்ளை போத் இமேஜஸ் கொடுக்குறேன். பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு இமேஜஸுமே வந்து நமக்கு இங்க வந்துருச்சு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா வந்து நான் டைப் பண்ண போறேன். சோ கெட் சவுத். ஸோ எனக்கு என்ன வேணுமோ நான் சிம்பிளாக வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட் சவுத் இந்தியன் காஃபி சிம்பிளாக ட்ராக் பண்ணி அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் நமக்கு ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் கலரு, எஃபெக்ட் எல்லாமே வந்து இங்கே மேலே இருக்கும். நம்ம எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் டெமோக்காக தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ப்ராப்பர் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும் ஒரு டெடிகேட்டட் வீடியோ உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன். ஸோ இதில் டிசைன்லாம் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபைல் டைப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதனால தான் இந்த கிராஃபிக் டிசைனிங் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து கேன்வா வந்து சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். சிம்பிளா ஒரு 3 minutes to 5 minutes இருந்தாலே போதும் நம்மளால ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சூப்பராக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து நார்மல் கேன்வா. ஸோ இப்போ இதுல என்ன ஏஐ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இதுல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ அதை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஃபார் மீ, நமக்கு ஏற்ற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால டிசைன் பண்ண முடியும். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண முடியும். நார்மலாக டெம்ப்ளேட் மட்டும் கிடையாது, நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால டிசைன் பண்ண முடியும். அண்ட் அடுத்து நம்ம இமேஜுமே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷாக வந்து இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அடுத்து வேர்ட் ஃபைல் மாதிரி நம்ம டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அடுத்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு கோடுமே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் டெமோ கொடுக்குறேன். என்ன அப்படின்னா டிசைன் ஃபார் மீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சோஷியல் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஐடியா வந்து நான் ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். என்ன அப்படின்னா கிரியேட் சேம் காஃபி டிசைன் போடுறேன். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அபவுட் சவுத் இந்தியன் காஃபி. ஸோ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா ஏஐ என்னோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி எனக்கு ஒரு காஃபி ஹவுஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான டிசைன்ஸ்லாம் வந்துருச்சு. ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் கிராஃபிக் டிசைனிங்ல ஏஐ டூல் யாருமே கொண்டு வரல நினைக்கிறேன். இவங்க கிராஃபிக் டிசைன்ல ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த டிசைன்லாம் பிடிக்கல, வேற ஏதாச்சும் டிசைன் வேணும் அப்படின்னா இங்கே மோர் டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய டிசைன் வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி கேன்வா வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று சூப்பராக இருக்கு அண்ட் இது சூப்பராக இருக்கு. இந்த ரெண்டு ஓகேவா தான் இருக்குது. ஸோ ஓகே, நான் இந்த ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்னன்னா பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நமக்கு என்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ நம்ம ஜஸ்ட் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் காஃபின்னு போட்டிருக்கு. ஆத்தென்டிக் பாருங்க, நான் ட்ரெடிஷனல் போடுறேன். என்டர் கொடுக்குறேன். அனலைஸ் ஆகுது. மாறிடுச்சு பார்த்தீங்களா. சூப்பராக சிம்பிளாக எங்கே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கிராஃபிக் டிசைன் வந்து ஈஸியாக பண்ண முடியும். நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமாக இங்கே கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கலர்ஸ்மே வந்து நம்மளால மாற்றிக்க முடியும். எனக்கு இந்த கலர் ஓகேவா தான் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட டிசைன் வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. அண்ட் இதில் நமக்கு இன்னும் நிறைய வந்து எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்கே யூஸ் கேன்வா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து அப்படியே வந்து கேன்வா எடிட்டரில் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணுமோ இந்த எடிட்டரை வச்சு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கேன்வா ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஃபிக் டிசைன் வந்து நம்மளால பண்ண முடியும். அண்ட் அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபைமே பண்ணிக்க முடியும். ஸோ இதுவரை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிசைன் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரியேட் கம்ப்யூட்டர் லேப் வித் வைல்டு நேச்சர். சும்மா கொடுத்து பார்ப்போம் நமக்கு எப்படி டிசைன் பண்ணது பார்க்கலாமா. ஆக்சுவலாக இமேஜ் ஜென்ரேஷன் வந்து நிறைய ஏஐ வச்சிருப்பீங்க. பட் இந்த கேன்வா ஏஐலையும் வந்து நம்மளால இமேஜ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணி பாருங்க, சூப்பராக கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. வாவ், இங்கே பாருங்க வேற லெவலில் பண்ணி கொடுத்துருச்சு. இங்கே பாருங்க ரெசல்யூஷன் பாருங்க 1472 பிக்சல் இருக்கு. அண்ட் இதுக்கு மேலேயும் வந்து நம்ம அப்ஸ்கேலும் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இதில் வேற என்ன வேணுமோ நம்ம மாடிஃபைமே பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அண்ட் இதை ஓப்பன் இன் எடிட்டர் கொடுத்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதையுமே வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இமேஜஸ்மே வந்து நம்ம ஈஸியாக இந்த ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த டாக்குமெண்ட்டுமே வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ நமக்கு டைம் இல்லாதனால அடுத்த ஒரு ஆப்ஷன் போகிறேன். என்ன அப்படின்னா கோடு ஃபார் மீ. இந்த ஏஐ யூஸ் பண்ணி நமக்காக கோடுமே ரைட் பண்ண முடியும். அதை வச்சு ஒரு அப்ளிகேஷனுமே பில்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ஒரு டெமோன்னு காமிக்கிறேன், எப்படி இந்த ஏஐ வந்து நமக்கு கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் லேண்டிங் பேஜ் அபவுட் காஃபி ஷாப் South Indian Coffee House. Use South Indian images. ஸோ கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னோட ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்க்கலாம் இப்போ எப்படி வருதுன்னு. இங்கே பார்த்தீங்களா. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கேன்வாலையும் மற்ற டூல் மாதிரி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே நமக்கு சிம்பிளாக டைப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரைட் சைடில் வந்து நமக்கு கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாடிஃபை பண்ணிக்கும், ஜென்ரேட்டுமே வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சிம்பிளாக இங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் டைப் பண்ணால் போதும். இது பார்க்கலாம் நமக்கு எப்படி வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குதுன்னு. ஸோ ஃபைனலாக நம்மளோட வெப்சைட் வந்து இந்த கேன்வா ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. சூப்பராக வந்திருக்கு. சீரியஸ்லி எனக்கு இந்த கேன்வா ஏஐல பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயமே இந்த டிசைன் எல்லாமே ப்ரொஃபஷனல் லுக்ல கிளாஸா இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணா அந்த ஒரு ஃபிளேவரா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல,
காஃபி ஹவுஸ்னு சொன்னதும் அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருச்சு. இங்க பாருங்க ஹோம் பேஜ்ல வந்து சிம்பிள் ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் காஃபி. நான் எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல, சிம்பிளா கிரியேட் லேண்டிங் பேஜ் அபவுட் சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ் தான் போட்டிருந்தேன். நிறைய டெக்ஸ்ட் கான்டெக்ட்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே யூஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுல மேல பாத்தீங்கன்னா நிறைய மெனு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கீழே ஓனா பார்க்கலாம். ஸோ பாருங்களேன், அவர் காஃபி ஹெரிட்டேஜ் சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கு. இங்க ஒரு 30 years ஆஃப் எக்ஸலன்ஸ். அடுத்து கீழே பாருங்களேன், ஒவ்வொரு மெனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிக் ஃபில்டர் காஃபி, கேரடமன் காஃபி, கோல்டு காஃபி, இதுல பாத்தீங்கன்னா ஆட் டு ஆர்டருமே கொடுத்துருக்காங்க. பட் எதுவுமே வந்து ஒர்க் ஆகல. இதுக்கு மேல வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே பாருங்க ஒரு டெஸ்டிமோனி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ரமேஷ், ஷாலினி, விஜய் சிம்பிளா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெஸ்டிமோனிலுமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது கீழே பாருங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் போட்டுருக்காங்க. இங்க பாருங்களேன் 123 காஃபி ஸ்ட்ரீட், மயிலாப்பூர், சென்னை. இந்த இடத்துல காஃபி ஷாப் யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த வெப்சைட் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஸோ கீழே பாருங்க கான்டாக்ட் டீடைல்ஸ், இங்க ஒரு ரிசர்வேஷனுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கு. அண்ட் அது கீழே பாத்தீங்கன்னா நியூஸ் லெட்டரை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோட்டோ மெனு கொடுத்துருக்காங்க. செம்மையா சூப்பரான ஒரு வெப்சைட் வந்து இந்த கேன்வா வந்து ஈஸியா வந்து நம்ம பண்ணி கொடுத்துச்சு. சிம்பிள் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து மட்டுமே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு லோக்கல் ஷாப்புக்கு யாருக்காச்சும் வெப்சைட் வேணும் அப்படின்னா சிம்பிளா நீங்க கேன்வா டைப் பண்ணி சூப்பரான ஒரு லேண்டிங் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உண்மையில வந்து வேற லெவலு. ஸோ நீங்க போய் இந்த கேன்வா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏஐ அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.